பண்ற ஒரு ஃபீலிங் வரும். ஆனா வந்து அவ்வளோ டெரரான ஒரு வில்லன் அப்படிங்கும்போது he can carry out like so many roles. அவரால வந்து ஒரு பக்கா மாஸ் என்டர்டெய்னர் கொடுக்க முடியும், ஒரு வில்லனா இருக்க முடியும், ஒரு சட்டிலா அண்டர் பிளே பண்ண முடியும். எல்லாத்தையும் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பேக்கேஜ் அப்படின்னா பிருத்திவிராஜ் சார் தான் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த கடுவால அவரோட மாச தான் வந்து நம்ம பயங்கர மாசா பார்க்க போறோம். இப்ப ரீசெண்டா ஜனகணமன வந்து இட் வாஸ் த மோஸ்ட் ஃபேவரட் ஃபார் ஆடியன்ஸ் ஆல் ஓவர் இந்தியா. நாங்க எல்லாருமே அந்த வந்து படம் பார்த்துட்டு வியந்து போனோம். என்ன ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ், ஹவு நைஸ்லி அண்டர் பிளேட், என்ன ஒரு பவர் இருக்கு அப்படின்னு. அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா வரப்போற படம் தான் வந்து கடுவா. அண்ட் 5 லாங்குவேஜஸ்ல வந்து கடுவா ரிலீஸ் ஆகுது. அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி an Indian film. So pan Indian அப்படிங்கிற வார்த்தை நம்ம கொஞ்ச நாளாவே நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்தியன் ஃபிலிம் அப்படின்னா நம்ம இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்க்கு கொண்டு போக வேண்டிய தருணம் வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா படங்களுமே வந்து எல்லா லாங்குவேஜஸ்லயும் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு கொண்டாடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்டெப் வந்து இதை உலக தரத்துல எடுத்துட்டு போய் வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி another huge Indian film. அண்ட் பிருத்திவிராஜ் சார் தமிழ்ல திரும்பி பார்க்கறதுல எங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் இப்போ உங்களுக்காக கடுவா படத்தோட டீசர் நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்காக we have 2 brilliant artists, our most favorite. இவங்க ரெண்டு பேரும் வந்தாலே வந்து அவங்களுக்குள்ள நிறைய பேசிப்பாங்க, கலாச்சிப்பாங்க, எல்லாரையும் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா சைலண்டா அப்படியே இருந்துருவாங்க. Of course our most favorite ஜீவா and ஆர்யா are here. அவங்க தான் நம்மளுக்காக வந்து இன்னைக்கு கடுவா படத்தோட டீசரை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. Can we have the remote please? நீங்க பட்டனை தட்டினீங்கன்னா இங்க டீசர் வந்துரும். Thank you so much. சார் நீங்க எந்த பட்டனை வேணா அமுத்துங்க சார். Thank you so much. So பக்கா மாஸ் அப்படின்னா வந்து இதுதான், ஒரு டீசர்லயே வந்து அந்த பவர் வந்து தெரிஞ்சிருச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து a big producer லிஸ்டன் ஸ்டீஃபன் அவர்கள் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் த டைரக்டர் ஷாஜி கைலாஸ் அவர்களோட இயக்கத்துல இந்த படம் வந்து 5 லாங்குவேஜஸ்ல வந்து ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஷாஜி சார் பத்தி எல்லாருக்குமே வந்து தெரியும். ஹி இஸ் ஒன் அமேசிங் பிரில்லியன்ட் டைரக்டர். அண்ட் இந்த படமும் உங்களுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான என்டர்டெயின்மெண்ட், கமர்ஷியலா எல்லா விதத்திலையும் வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு படமா தான் வந்து அமைய போகுது. ஸோ ஒரு ஹீரோ இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும்போது அவருக்கு ஆப்போசிட்ல வந்து அந்த ஒரு கேரக்டர் வந்து அதை விட பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்காக தான் வந்து we have விவேக் ஓபராய் சார். அண்ட் அஃப்கோர்ஸ் we all know he is one amazing performer. அவரோட படங்களை இவ்வளவு வருடங்களா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ரீசன்ட் டைம்ஸ்ல எல்லா லாங்குவேஜ்லயும் கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரு. விவேகம்ல பார்த்தே நாங்கெல்லாம் வந்து ஃபிளாட் ஆயிட்டோம். இப்போ இந்த படத்துல வந்து we are looking forward to see you on screen sir. It is so brilliant to have you here. And Samyukta Menon is another beauty who is like very natural in her acting. And மலையாளத்தோட ஹீரோயின்ஸ்க்கே ஒரு தனி ஒரு அழகு என்ன அப்படின்னா வந்து பார்க்கவும் ரொம்ப அழகா நேச்சுரலா இருப்பாங்க. அவங்களோட நடிப்பும் ரொம்ப யதார்த்தமா இருக்கும். அதுக்கு ரொம்ப பேர் போனவங்க டெஃபினட்டா சம்யுக்தா அவர்கள் தான். அண்ட் இப்படி ஒரு பவர்ஃபுல்லான டீமோட ஒரு பவர்ஃபுல்லான படம் வருது அப்படிங்கும்போது தமிழ்ல இந்த பிரஸ் மீட் வந்து நடக்கணும். அண்ட் ஐ ஹாவ் டு மீட் த தமிழ் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிருத்திவிராஜ் சார் அண்ட் த டீம் ஹஸ் கம் டவுன். அண்ட் எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல. வெல்கம். அண்ட் இப்போ வந்து ஐ வுட் லைக் டு கால் அப்பான் அவர் கேஸ்ட் அண்ட் க்ரூ. முதலாவதாக ஐ வுட் லைக் டு வெல்கம் லிஸ்டன் ஸ்டீஃபன் அவர்கள், த ப்ரொடியூசர், டு ஜாயின் us on stage. சார் அண்ட் நம்மளோட கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் நம்மளோட சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்து ஓகே கொடுத்து ஆனர் பண்றதுக்கு ஐ எம் லைக் வெரி ஆனர்ட் டு வெல்கம் யூ ஆன் ஸ்டேஜ். தேங்க் யூ so much for joining us. அண்ட் முதலாவதாக ஐ வுட் லைக் டு வெல்கம் our hero, the star, the superstar பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்கள் on stage. Thank you so much. And our most charming விவேக் ஓபராய் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். I'm very happy to welcome the beautiful Samyukta Menon on stage. Thank you. And 5 languages அப்படிங்கும்போது it is not easy at all. அதுக்குன்னு வந்து அதை லீட் பண்றதுக்கு ரொம்ப திறமையான ஒருத்தர் வேணும். அப்படிப்பட்ட திறமையான திரு ஆர்.பி. பாலா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
And we have some really special people here. In the press meet இன்னும் கலகலப்பாக்க இது ரொம்ப ஸ்பெஷலாக்க and இந்த படத்தை விஷ் பண்றதுக்காக we have some really nice people. So முதலாவதாக எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆர்பி சௌத்ரி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Thank you so much, sir. And producer, financier, திரு அன்பு செழியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். We are most happy to welcome our darling VTV Ganesh sir அவர்கள் on stage. நான் தான் சார் சொன்னேன், உங்களை தான் டார்லிங். அடுத்ததாக நம்மூர் பையன் ரொம்ப கலகலப்பான த அமேசிங் ஹீரோ, நடிப்புலையும் சரி பேசுறதுலயும் சரி எப்பவுமே கலக்கல் தான், ஜீவா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் திரு பிரசாத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் திரு பிரசாத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Sir, please join us on stage. Thank you. And the most handsome, charming Arya அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பலமா வருது கைத்தட்டல். So, as I said, pan Indian movies அப்படிங்கிறது வந்து இந்த கோவிட் சீசனுக்கு அப்புறம் வந்து ஜாஸ்தியானதுக்கு காரணம், ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வந்து நம்ம எல்லாருமே எல்லா லாங்குவேஜ் படங்களையும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அது ஒண்ணு. ஏன்னா வந்து அவ்வளோ டைம் நமக்கு கிடைச்சது, ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் இருக்கிற பிரில்லியன்ட் ஃபிலிம்ஸை நம்மளால அப்ரிஷியேட் பண்ண முடிஞ்சது, அதுல இருக்கிற கண்டென்ட் அண்ட் டெப்த்தை புரிஞ்சுக்க முடிஞ்சது, அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங்லேருந்து அவங்களோட படங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கே வந்து ஒரு பெரிய கிளாரிட்டி வந்து கிடைச்சிருச்சு இந்த 2-3 வருஷத்துல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து we have started seeing all the movies and இப்போ வர படங்கள் எல்லாமே it is so appealing to everyone, every லாங்குவேஜ் ஆடியன்ஸ்க்கும் வந்து அது ஒரு பெரிய படமா தான் வந்து அமையுது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் கேஸ்ட் இருக்கும்போது அண்ட் பிருத்விராஜோட படம் அப்படிங்கும்போது கண்டிப்பா வந்து அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. அண்ட் கடுவா இஸ் கோயிங் டு பி another blockbuster for sure. அண்ட் இந்த படத்தை ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து தமிழ்ல வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்க்கிறோம். பிகாஸ் வந்து we are going to witness பிருத்விராஜ் சார் பவர் ஆன் ஸ்கிரீன். அண்ட் முதலாவதாக இந்த கேதரிங்கை வெல்கம் பண்றதுக்காக ஐ வுட் லைக் டு கால் அப்பான் த ப்ரொடியூசர் லிஸ்டன் ஸ்டீஃபன் அவர்கள். ப்ளீஸ் சார். എല്ലാവർക്കും ഗുഡ് ഈവനിങ്. എങ്കിട്ട് ഈവൻ ഇരിക്കുന്ന ഒരു മുഖ്യമായ വിഷയം എല്ലാവർക്കും വെൽക്കം നോട്ട് சொல்லணும். ஆஸ் எ ப்ரொடியூசரா நோட்டு கொடுத்தாத்தா படமே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால ரொம்ப சந்தோஷம். நான் கூப்பிட்ட போது வந்த எல்லாருக்கும் ஒரு വലിയ பிக் தேங்க்ஸ். என்னோட ஒரு இன்ஸ்பிரேஷன் அல்ல என்னோட எல்லாம் ஒன்று சொல்ல முடியும் சௌத்ரி சார் தான். நான் இவ்வளோ படம் எடுக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ படம் எடுக்கிறதுக்கும் இப்போவும் எடுத்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசனே சௌத்ரி சார் தான். நான் கூப்பிட்ட போதே சார் ஓடி வந்தாச்சு. அதுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். அன்பு செழியன் மீன்ஸ் நான் கூப்பிட்ட போது என்ன லிஸ்ட் வரணுமா வேண்டையா உறுதியா வருமா இல்லையான்னு கேட்டேன். அண்ணா வரையன்னு சொன்னேன். அதுக்கு உறுதி இல்லை, உறுதியா வருமா இல்லையாண்ணே இல்ல நான் உறுதியா வந்துடலாம்னு சொன்னேன். ஆனா அன்னை வந்திருக்கு. அன்னைக்கு ஒரு பிக் தேங்க்ஸ்.
ஆர்யா நான் கூப்பிட்ட போது பிரதர் எங்கே டைம் அது மட்டும்தான் இவன் கேட்டது வந்திருக்கு. ஆர்யாக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். பிரசாத் சார் தேங்க்யூ ஸோ மச். ஜீவா இருக்கு, ஜீவாய்க்கு வந்துட்டு பிரதர் மாதிரி தான், சார்டு சன்னு தான், ஜீவாயோட ஃபாதர் தான் சௌதரி சார். ஸோ எப்படி சொன்னாலும் பிரச்சனை தான். அதனால சார் ஜீவா வந்திருக்கு. ஸோ இஸ் லைக் மை பிரதர் ஒன்லி. ஸோ தேங்க்யூ ஜீவா. விடிவி கணேஷ் வந்திருக்கு, தேங்க்யூ ஸோ மச். மீதி நான் ஏதாவது பேரு விட்டு போனா அதெல்லாம் கரெக்டாயிட்டு நம்ம ஹீரோ இருக்கு கேரளாவில் வந்திருக்கு பிருத்திராஜ் அவர்கள், அவரெல்லாம் கரெக்டா நல்ல ஸ்டாண்டர்டா நல்ல இதாயிட்டு இவன் சொல்லுவேன். அதனால எல்லாருக்கும் ஒரு பிக் பிக் தேங்க்ஸ். பாலதா நம்ம எல்லா லாங்குவேஜும் பண்ணியிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி. அண்ட் அடுத்ததாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 லாங்குவேஜஸ் ஒரு டப்பிங் டைரக்டர் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் சச் அ டிஃபிகல்ட் டாஸ்க். ஏன்னா வந்து ஒரு லாங்குவேஜுக்கு ஒரு சில செட் ஆஃப் டைலாக்ஸ்லேருந்து அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும். அதையே இன்னொரு லாங்குவேஜுக்கு கொண்டு போகும்போது அங்கே என்ன டைலாக் வரணும், என்ன வார்த்தைகள் வரணும், எந்த ஃப்ளோவில் போகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு டப்பிங் டைரக்டர் வந்து இட் இஸ் அ ஹியூஜ் டாஸ்க், ஹிமாலயன் டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த படத்துக்கு 5 லாங்குவேஜ்ல அந்த ஒரு டப்பிங் டைரக்டரா இருந்ததும் இல்லாம நிறைய படங்கள் மரக்காரா இருக்கட்டும், லூசிஃபரா இருக்கட்டும், ரோடாடியா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து இவர் தான் வந்து பண்ணியிருக்காரு. தி மோஸ்ட் டேலண்டட் ஆர்பி பாலா அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் சாரோட ஒர்க் பண்ணது லூசிஃபர், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், சாரோட ஃபர்ஸ்ட் படம். செகண்ட் வந்து ஜனகணமன, தேர்டு வந்து கடுவா. இதுவும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். நன்றி, தேங்க்யூ. படங்கள் நிறைய பேசும், அவர் கம்மியாக தான் பேசுவார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக எங்கள் மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் திரு திருப்பதி பிரசாத் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். சார் கூப்பிட்டுட்டேன் சார். ஸ்டேஜ் மீது இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இங்கே மீடியா மித்தனுக்கு எல்லாருக்கும் வணக்கம். லிஸ்டன் நம்மளை நிறைய வருஷமாக சௌதரி சார் ஆஃபீஸில் பார்த்துருக்கு. அவர் ஃப்ரெண்ட்லியான பர்சன். கண்டிப்பாக இந்த படம் பிருத்விராஜ் சார் படம் தெலுங்கில் சௌதரி சார் நான் காட்ஃபாதராக லூசிஃபர் ரீமேக் பண்ணிருக்கேன். இது லிஸ்டன் கூட சார்கிட்ட பேசி ரைட்ஸ் எல்லாம் அப்போது வாங்கி கொடுத்துருக்கு. அதுக்காக லிஸ்டனுக்கு இந்த கடுவா பிருத்விராஜ்க்கு இந்த டீமுக்கு எல்லா பெரிய பெரிய சக்ஸஸ் வந்து எல்லா லாங்குவேஜில் கூட ஒரு பிருத்விராஜ் சாருக்கு ஒரு பிரேக் வர்றது மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன். கண்டிப்பாக டீசர் ட்ரைலர் எல்லாம் நல்லா இருக்குது சார். எல்லா லாங்குவேஜில் கூட இது மலையாளம் எப்படி சக்ஸஸ் ஆகுமோ தமிழ் தெலுங்கு எல்லா லாங்குவேஜும் கூட கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும் சார். வணக்கம். தேங்க்யூ. ஓகே, ஸோ இவர் வந்து ஸ்க்ரீனில் பார்த்தா நிறைய சிரிப்பு வரும், நேரில் வந்து ரொம்ப சீரியஸாக மூஞ்சி வச்சுக்கிட்டே நம்மளை செம்மையாக கலாச்சிட்டு போயிடுவார். அதில் வந்து அவர் வந்து பெரிய ஆள், பயங்கரமான பெரிய ஆள். அது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கிறதுனால. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த விடிவி கணேஷ் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். என்ன தெரியாத ஒரு ஹிந்திக்காரரு கை தட்டுறாரு, நீங்களாம் தட்டவே மாட்டேன்றீங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் ப்ரொடியூசர் லிஸ்டின் எனக்கு நல்ல நண்பர், கொஞ்சம் நல்லாவே பழக்கம். அவர்கிட்ட இருக்க டேலண்ட்ஸ்லாம் பார்த்து பயந்துட்டேன், இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு. எடுத்த உடனே பார்த்தீங்களா நோட்டு நோட்டுன்றாரு, துட்டு அதுக்கு எதுக்கு கொடுக்கணும் இதுக்கு எதுக்கு கொடுக்கணும், ஆனால் ஷூட்டிங் நடக்கணும், அதுதான் அவர் பாலிசி. அப்புறம் இது எங்கேந்திரா வந்தது இந்த பாலிசின்னு கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தா அவரோட காட்ஃபாதர் நம்ம சௌத்ரி சார் அங்கேருந்து ட்ரெயின் ஆகி வந்த இது. அதனால அவரை மட்டும் அன்பு சாரை மட்டும் அண்ணன்ட்டா, மற்றதெல்லாம் வந்துடுச்சு போயிடுச்சுன்ட்டு ஏதோ எதுவா பேசினேன். அது வந்துச்சு இது வந்துச்சு இது குத்திச்சு இப்படிதான் பேசுவாங்க. நல்ல மனிதர், நல்ல டேலண்ட் சினிமாவில். அதே மாதிரி இந்த கடுவா பார்க்கும்போது எனக்கு அந்த ஹீரோ பற்றி தான். ஹீரோ பற்றி இங்கே நிறைய பேர் தெரியாது. பயங்கர டேலண்ட் டு த கோர், நிஜமாவங்க. ஏன்னா இஸ் அ பெஸ்ட் டைரக்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டார். ஆர்டிஸ்ட் டைரக்டர். அதுக்கு மேலே இந்த டைரக்டர் இருக்காரு மாஸ் டைரக்டர் ஷாஜி சார்.
அங்கே வந்து பூந்து விளையாண்டுருக்காருன்னா ஃபுல் இது. அந்த அபிநந்தன் நல்ல கேமராமேன், நல்ல ஒர்க்கிங், பார்த்தாலே தெரியுது இது ஒரு பெரிய மாஸ் கண்டென்ட். இன்னைக்கு எல்லாருமே ஹிட்டாக வருது வெறும் இந்த மாஸ் கண்டென்ட் தான். ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க இந்த கொரோனாவில். ஸோ இப்போ புதுசாக ஏதாவது ஒன்று ஆக்ஷன் நல்ல இது அப்படி இருந்தால் தான் தேட்டருக்கே வர்றாங்க. ஸோ ஐ திங்க் இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். ஆல் தி பெஸ்ட் டு ரித்திக். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஏன்னா அவரோட ஆக்டிங்கே கண்ணிலேயே விளையாடுவார், சூப்பராக இருக்கும். எல்லாரும் இது பார்க்கணும். ஆல் தி பெஸ்ட். வேறு யாரையாவது சொல்லு, எனக்கு அந்த பொண்ணை பற்றிலாம் தெரியாது. என்ன சம்யுக்த வர்மா. ஓ அவங்க அதுதான், அவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நல்லா அழகா இருக்காங்க மூஞ்சி. ஓகே, ஆல் த பெஸ்ட். விவேக் சொல்லிட்டு ஹிந்திக்காரர், அவர் அதிகமாக நான் பார்த்ததில்லை, ஆனாலும் நல்ல வில்லன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அடிக்கடி ஆர்யா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆனா தமிழ்ல யாரை கொண்டு வந்து உட்கார வச்சிருந்தாலும் அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ கொஞ்சம் அந்த லாங்குவேஜ் அப்படின்ன உடனே கொஞ்சம் இதுவாயிட்டார் சார். இனிமேல் நீங்க மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, போஜ்பூரி, கொரியன் எல்லா ஆக்ட்ரஸையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் சார். நம்மளுக்கு ஆல்ரெடி எல்லாரையும் தமிழ்ல தெரியும். நெக்ஸ்ட் லாங்குவேஜுக்கு போயிடணும் சார் நம்ம. ஓகே சார், தேங்க்யூ சார். அண்ட் எஸ், இஸ் தேர் எ ப்ராப்ளம்? ஓகே, ஸோ நான் பேசும்போது சத்தம் வந்தால் பரவாயில்ல, நான் பேசி முடிச்சோடனே அந்த நின்றுச்சு. தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக வந்து த மோஸ்ட் பாப்புலர் மேன் இந்த ஃபிலிம் சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம். நிறைய படங்களுக்கு ஃபினான்ஸ் அண்ட் ரொம்ப உறுதுணையாக இருந்த ஒருத்தர் அன்பு செழியன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். கடுவா ட்ரெய்லர் ஆக்சுவலி உண்மையாகவே மாஸ் ஆக்ஷனாக இருந்தது. பிருத்திவிராஜ் சார் வந்து திரும்ப இங்கே வந்து தமிழ் படத்தில் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுக்கணும், இது அந்த மாதிரி அமையணுங்கிறதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள். ஸ்டீபன் லிஸ்டின் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடிலேருந்தே நம்மளுக்கு ரொம்ப பழக்கம். முதல் டிக்கெட் எடுத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்டாரு, அதுக்கு போக முடியல. அப்புறம் இதுக்கு வருவீங்களான்னாரு, உறுதியாக வருவீங்களான்னாரு, வர்றேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஏன்னா அவர் மிகப்பெரிய படங்கள், ஏன்னா நேஷனல் அவார்டு படம் வந்து இங்கே எப்படி சௌத்ரி சார் வந்து மிகப்பெரிய படங்கள், வெற்றி படங்கள் எடுத்தாரோ அதே மாதிரி மலையாளத்தில் வந்து அந்த வயசுலேயே நிறையா ஹிட்டு படங்களை கொடுத்துருக்கிறாரு. நேஷனல் அவார்டு பண்ணால் கூட கமர்ஷியல் படமாக மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவர். அதுபோக வந்து இப்போது விவேக் ஓபராய் சார், இந்த மாதிரி எல்லா பேரும் சேர்ந்து ஒரு எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கும்போது இப்போ படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையுது. எல்லா லாங்குவேஜ்லையும் இப்போ விக்ரம் படம் மாதிரி, ஒரு கேஜிஎஃப் மாதிரி எல்லா படங்களும் வெற்றி அடையணும். இது மாதிரி நண்பர் ஆர்யா வந்திருக்கிறாரு, ஜீவா, உங்களுடைய படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. அண்ட் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கறதுக்கான நேரம் அப்படின்னு டெஃபினட்டாக வந்து சொல்லலாம். ஃபேமிலி சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து தமிழ் சினிமாவில் நம்ம எல்லாருக்கும் ஒன்றி போன ஒரு விஷயம். என்னதான் வந்து மாசா பக்காவா கமர்ஷியல் ஆக்ஷன் ரொம்ப கண்டென்ட் ஓரியன்ட் படங்கள்லாம் பார்த்தாலும் அந்த ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட், ஒரு ட்ராமா, அந்த ஒரு அழகான ஒரு குடும்பம் பற்றின விஷயங்கள் அப்படின்னா அந்த படங்களுக்கு இருக்கிற மவுசே வந்து தனி. அதில் டாப் பிளாக் பஸ்டர் ஹிட்ஸில் முக்கியமான ஒரு படம் அப்படின்னா டெஃபினட்டாக சூரியவம்சம் தான் வந்து சொல்லணும். சூரியவம்சம் வந்து 25 ஆண்டுகள் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இட் வாஸ் a huge blockbuster hit and I'm very happy to welcome that producer. ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய ஒருத்தர், சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி சார் அவர்களை வரவேற்கிறோம். and he deserves a big round of applause. Thank you. மேஜிக் ஃப்ரேம்ஸ் மற்றும் பிருத்திவிராஜ் ப்ரொடக்ஷன்ஸ் சார்பாக கடுவா படத்தின் பிரஸ் மீட் விழாவுக்கு வந்திருக்கும் எலக்ட்ரானிக் மீடியா பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தின் டீசர் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு பக்கா மாஸ் கமர்ஷியல் படம். இது என்னடா 5 லாங்குவேஜில் வந்து இவர் ரிஸ்க் எடுக்கிறாரு நம்ம லிஸ்ட்டுன்னு நான் முதல்ல பார்த்தேன் நான். ஆனால் அந்த டீசர் பார்த்ததுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் பிருத்திவிராஜுக்கு சொல்லணுன்னா அவருக்கு வந்து இந்த தமிழ் படம் புதுசே கிடையாது. ஆல்ரெடி ஒரு தமிழ் படத்தில் நடிச்சிருக்காரு, நிறைய ஹிட்டு கொடுத்துருக்காரு இவர்.
ஸோ இந்த படம் கண்டிப்பாக அவரை வந்து மற்ற அதர் லாங்குவேஜில், அதாவது தமிழை தவிர்த்து மற்ற லாங்குவேஜில் வந்து அவர் பெரிய படமாக அவருக்கு இந்த படமாக அமைவு இது. ஸோ அது இல்லாமல் இந்த படத்தில் விவேக் ஓப்ராய் அவர்களும் நடிச்சிருக்காரு. ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் விவேக் ஓப்ராய். சம்யுக்தா, டைரக்டர் ஷாஜி கைலாஷ் வரலையா? ஷாஜி கைலாஷ் பற்றி சொல்லணும். அவருடைய முதல் படத்துக்கு நான் தான் ஃபைனான்ஸ் பண்ணிடுறேன். ஆக்சுவலி அவருடைய முதல் படத்துக்கு அந்த படத்தை நான் ஆல்பம் பார்க்கும்போதே ஷாஜி கைலாஷ் வந்து எங்கள் ஆஃபீஸுக்கு வெளியே நின்றுருந்தார். அப்போது அந்த ஆல்பம் பார்த்து நான் சொன்னேன், ஷாஜி இந்த படம் உனக்கு வந்து பெரிய வெற்றி படமாக பெரிய டைரக்டராக வருவேன்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி அவர் மலையாளத்திலும் ஆகட்டும் தமிழ் படங்கள் ஆகட்டும் இப்போ நல்லா ஹிட் படங்களாக கொடுத்துருக்காரு. மீண்டும் லிஸ்டின் வந்து அவருக்கு வந்து மறுபடியும் திரும்பி ஒரு பெரிய படத்தை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் அவருக்கும் லிஸ்டினுக்கும் பெரிய ஹிட் படமாக இருக்கும். லிஸ்டினை பற்றி சொல்லணுன்னா ஒரு லக்கி ப்ரொடியூசர்னு சொல்லுவேன் நான். ஜென்ரலாக அந்த மாதிரி ப்ரொடியூசருங்க வந்து இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ குறுகிய காலத்தில் வந்து இவ்வளோ படங்களை எடுக்கணும்னா சில ப்ரொடியூசரால் தான் முடியும். அதில் வந்து லிஸ்டின் ஒருத்தர். அந்த லிஸ்டினுக்கு அதிர்ஷ்டத்தில் ஒரு காரணம்னா ஒரு பெரிய ஹீரோ பார்ட்னர்ஷிப்பில் படம் பண்ணாங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய ரிஸ்க் இல்லாமல் நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ அவர். ஸோ பிருத்விராஜ் வந்து அவர் ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கார் அவருக்கு. அவர் வெறும் ப்ரொடியூசர் மட்டும் இல்லை இன்னைக்கு டேட்டில், அவர் வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் கூட. சமீபத்தில் ரிலீஸ் ஆன 2 பெரிய படங்களும் பீஸ்ட் ஆகட்டும் கேஜிஎஃப் ஆகட்டும் எல்லா தேட்டருக்காரங்களும் வந்து ஒரு பகல் போட்டு வச்சுருந்தார் அவர். அந்த மாதிரி கேரளாவில் வந்து ஒரே நாளில் 2 படத்தை ரிலீஸ் பண்ண ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து லிஸ்டின்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி லிஸ்டின் வந்து பெரிய நம்பர் 1 ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்பர் 1 டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கார். அவர் அதாவது அவருடைய எல்லா படங்களும் பெரிய வெற்றி படங்களாக அமையணும். ப்ளஸ் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் சம்யுக்தா மற்றும் அன்பு சார் வந்திருக்காரு, மாரியா வந்திருக்காரு, நம்ம ஜீவா வந்திருக்காரு, பிரசாத், இன்னொரு ஆள் பேர் சொன்னோம் நான் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு நான். விடிவி கணேஷ் வந்திருக்காரு. ஸோ மீண்டும் இந்த படம் பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட வாழ்த்துக்களுக்கும் உங்களோட பிளெஸிங்ஸும் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததா யூஸ்வலாக இந்த காலேஜ் படிக்கிற பசங்களோ அவங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிளாஸ் பொண்ணுங்களை பார்க்க மாட்டாங்க. பக்கத்து காலேஜ் பொண்ணுங்க தான் அழகாக தெரியும், சீனியர்லாம் அழகாக தெரிவாங்க. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டு பசங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம தமிழ் ஹீரோயின்ஸை தாண்டி பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிற ஹீரோயின்ஸ் அவங்க கண்ணுக்கு அவ்வளோ அழகாக தெரியும். பா வா வாட்டர் வா அப்படின்பாங்க. அதுவும் முக்கியமாக மலையாளத்தில் இருக்கிற ஹீரோயின்ஸை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம தமிழ்நாட்டில். ஏன்னா வந்து அவ்வளோ அழகாக நேச்சுரலாக இருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்கோப் உண்டு கண்டிப்பாக எல்லா படங்கள்லையும். அப்படிலாம் பார்த்தா தீவண்டிலாம் பார்த்து நான் ரொம்ப பெரிய ஃபேன் சம்யுக்தா மேனனுக்கு. ஸோ அவ்வளோ ஒரு அழகான பெர்ஃபார்மர், ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மர். அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின் சம்யுக்தா மேனன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இவ்வேதியில் நிற்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூஸ்வலாக நான் இது ஃபர்ஸ்ட் டைமாக தான் ஒரு மலையாளம் படம் பண்ணி அது ஹைதராபாத்தில் மற்ற ஸ்டேட்ஸ்க்கு எல்லாம் போய் அது ப்ரமோட் பண்ணுறேன். ஸோ இங்கே கிடைச்ச இந்த சப்போர்ட்டுக்கு மீடியாஸுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இப்போது இது எனக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட். என்னன்னா நம்ம ஃபிலிமில் ஆக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு எல்லாருக்கும் ஒரு கனவுகள் இருக்கும் ஆக்டர்ஸுக்கு. அந்த மாதிரி நான் இந்த படத்தோட டைரக்டர் ஷாஜி கைலாஷ் சரோட படங்கள் I've literally grown up watching his films. அந்த மாதிரி படங்கள் ரொம்ப ரசிச்சு டிவியில் ரொம்ப நிறையா தடவை நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் டைரக்ட் பண்ணுற ஒரு படத்தில் அதுவும் பிருத்வி சார் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் இந்த படத்தை பற்றி என்ன சொல்லணும்னா, யூஸ்வலாக ரொம்ப நாளாக மலையாளத்தில் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் மாஸ் என்டர்டெய்னர் வந்ததே இல்லை. ஸோ அந்த மாதிரி மாஸ் சினிமாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னர்ஸ் பார்க்கணுன்னா யூஸ்வலாக நம்ம மலையாளத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக தமிழில் தெலுங்குல இல்லைன்னா ஹிந்தியில் இருக்கிற படங்கள் தான் மோஸ்ட்லி வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஷுட் சே தட் நான் பிருத்விராஜ் சாரோட ஒரு பெரிய ஃபேன். ஸோ அவங்களும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் பண்ணுறாங்க. ஸோ அந்த படத்தில் இந்த ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்ச முடிஞ்சதை என்னோட ரொம்ப பெரிய ஒரு லக்காக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு தியேட்டரில் ஒரு செலிப்ரேஷன் பார்க்குறதுக்கு நானும் ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு சீ தட்.
நான் எனக்கு தெரியும் மலையாள படங்களுக்கு யூஸ்வலா இந்த தமிழ்நாட்டுல ரொம்ப சப்போர்ட் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் எங்களோட படம் கடுவாக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி. Thank you so much. Okay, so நான் சொன்ன மாதிரி பக்கத்துல மலையாளத்துல பசங்க பார்ப்பாங்க, நாங்களாம் பார்த்தா பாலிவுட் தான் பார்ப்போம். ஸோ எங்களுக்கு தான் வந்து ஹீரோஸ் அப்படின்னா வந்து பயங்கரமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி படம் ஹிந்தியே தெரியலனாலும் உட்காந்து பார்த்த நாட்கள் தான் வந்து உண்டு. பட் இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டு த ஹீரோ எனி கேரக்டர் ஃபார் தட் மேட்டர், ஒரு வில்லனா இருக்கட்டும் இல்ல ஒரு ஹீரோக்கு சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டரா இருக்கட்டும், அந்த கேரக்டர் வந்து பயங்கரமா பேசப்படுது. அதுல வந்து ரொம்ப அழகான ரொம்ப ஹேண்ட்ஸமான ரொம்ப பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மர்ஸ் தான் வந்து வராங்க. அரவிந்த் சுவாமி சார் அந்த ஒரு கம்பேக் கொடுத்ததே வந்து அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து வந்த வரிசையில தி மோஸ்ட் ப்ராமினன்ட் ஒரு பர்சன் அப்படின்னா டெஃபினட்டா விவேக் ஓப்ராய் அவர்களை சொல்லலாம். விவேகம்ல பார்த்தோம், அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து ஆப்வியஸா அந்த போலீஸ் கேரக்டர்ல வந்து செம்ம ஸ்மார்ட்டா இருக்காரு. அண்ட் அப்கோர்ஸ் வி ஆல் நோ வாட் கைண்ட் ஆஃப் அ பவர்ஃபுல் பெர்ஃபார்மர் ஹி இஸ் அண்ட் we'll be very happy to hear a few words from you, sir. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? எனக்கு தமிழ் கொஞ்சம் தெரியும், நல்ல தெரியாது. So please forgive me. I'll speak in English. I hope that's okay. If people are not understanding English, we have dubbing director right here. He can translate live. I don't know English. No, English theriyala. Fantastic. This is how I became part of Kaduva. This is the first narration of Gino Abraham who came to narrate to me. His English was as good as my Malayalam. It was fantastic. Anyway, Anjana, firstly, thank you for the lovely introduction. Thank you for doing such a good job this evening. Let's hear it for Anjana also. I'd just like to thank everybody on the platform today here to support the film. I don't have to thank Prithvi because he's my brother, so it's fine. This guy, Liston, also I don't have to thank because he's also my brother. But everybody else who's come, including the lovely lady, thank you, Sam, for being such a wonderful part of the film. Chaudhary Saab, thank you very much. I'm hearing about the magnitude of your finance empire in southern cinema. Now, I think I'm going to put an application to create one branch office in Mumbai with you. To come for some Hindi cinema too. Madurai and yeah, he's already there. Fantastic. Thank you for being here. Arya, thank you for again coming here and supporting us. Wonderful of you guys to come and support. Jiva, loved you in 83 Man. You were superb as Krishnamachari Shrikant. Awesome. My son and I watched it together. Every time you were on screen, we used to crack up laughing. You know, in such an intense film, you were always providing that comic relief and humor and fantastic performance. Thank you to everybody else who's on stage. And yeah, it's a great experience doing Kaduva. I had a lot of fun. When Anjana was introducing, she said something about handsome. She said something about dashing. I got happy thinking she's talking about me. Then she said Arvind Swamy. So I was like, okay, it's fine. It's a problem lost in translation. But no, I really... Anbu. Yeah. I mentioned Madurai Anbu. I said, what, bro? Don't worry, his check is coming. Don't worry. Yeah, so it's great doing a second Malayalam film with Prithvi. I did Lucifer. That was an amazing experience. And doing Kaduva was the complete opposite. We did everything to try and make it happen. Again, Ginu came and Liston came. They came to narrate the film to me. I kept shaking my head like this for 15 minutes and didn't understand a word of what they were trying to explain. After some time I said, brother, let's just eat food together. Let's have some tea. I'll call Prithvi on the phone and I'll take the narration. So it's the second time this happened. Loved doing the film. Really enjoyed it. Kanal Kanan did a phenomenal job. Shaji Kelas, Shaji Chetan was superb working with him. Seema Auntie, fantastic actress, loved working with her. So the overall experience was phenomenal. Really enjoyed it, and I'm so happy that Prithvi's taken this effort to come
and go to Hyderabad, go to Bangalore, go to Chennai to actually promote, because I truly believe with Kaduva and what Prithvi's lineup is, I'm very proud of him and what he's done for this film. I truly believe that he can be a pan-India superstar, not just a Malayalam superstar. I think if you ask me, somebody asked me today, what do you think of Prithviraj? I feel that he's Kerala's young Kamal Hassan. He's able to act, dance, direct, write, sing, edit. I don't know what all he does. He's a one-man army, but he's phenomenal. I think he's a powerhouse of talent. I'm super proud of him, and just anytime he calls me, I'm always there for him. Just want to say that. Thank you for all the love. Thank you. Thank you so much, sir. Thank you. So, இவரை பார்த்தா வந்து தோணும் எல்லா படங்களும் இவ்வளோ அழகா இருக்காரு, இவ்வளோ ஒரு பிளசண்டான ஃபேஸ், அப்பா ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு. ஆனா திடீர்னு நான் கடவுள் மாதிரி ஒரு படம், ஒரு சார்பட்ட பரம்பரை மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டு எல்லாரையும் வந்து டெரர் ஆக்கி விட்டுருவாரு. பா இவருக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்கு. அதாவது அந்த பேலன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆர்யா கிட்ட. அண்ட் அஃப்கோர்ஸ் வி ஆல் லவ் ஹிம். த மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் ஆர்யா அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இன்றைக்கி இந்த கடுவா ட்ரெய்லர் ஃபங்க்ஷனில் வந்ததுக்கு. ஏன்னா ஒரு சின்ன ஒரு கேரக்டர் வந்து பிருத்திவிராஜ் சாரோட நான் பண்ணியிருக்கேன் உரிமை என்ற படத்தில். ஸோ அந்த படம் மூலமாக தான் எனக்கு அவரோட அறிமுகம். பட் ஐ திங்க் அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் ப்ரொடியூசர் அந்த படத்தில். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் when I met him, நான் அவரோட படம் நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் when I met him, என்னன்னா ஒருத்தர் வந்து ஒரு பேஷனேட் சினிமா லவர்னு சொல்லுவாங்கல்ல, அது அவர் தான். எல்லாமே அவரால் பண்ண முடியும். இப்போ ஐ திங்க் அவர் இப்போ வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். பீட் டைரக்ஷன், ப்ரொடக்ஷன், ஆக்டிங். I love his films, his direction. I think he's critically more acclaimed than most of the big directors in Malayalam or Tamil. So proud of you, brother. So really so proud of you. அதனால வந்து அவரோட வளர்ச்சியாக இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் சம்திங். ஒரு அப்கமிங் ஆக்டராக இருக்கட்டும், அப்கமிங் நியூ எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு லெசனாக இருக்கலாம். ஈவன் சம்டைம்ஸ் ஐ ஆஸ்பயர் டு பி லைக் யூ பிரதர், சீரியஸ்லி. ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். அண்ட் விவேக் பாய் சார் வந்து நீங்கள் வந்து கம்பெனி படத்துலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஐ திங்க் இஸ் சுப்ரீம்லி டேலண்டட் ஆக்டர் அண்ட் இஸ் டூயிங் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் இன் அக்ராஸ் ஆல் லாங்குவேஜஸ். ஏன்னா மற்ற லாங்குவேஜில் போய் படம் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இல்லாமல் ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம். பிகாஸ் யூ ஹேவ் டு பி வெரி கான்ஷியஸ். அண்ட் என்ன சொல்கிறது, ஒரு நம்ம கரெக்டாக பேசுகிறோமா இல்லையா, அந்த லைன்ஸ் கரெக்டாக டெலிவர் பண்ணுறோமா இல்லையான்றதுல ஒரு பெரிய ஒரு இது இருக்கும். பட் ஹீஸ் கம் எ லாங் வே. ஸோ கங்க்ராட்ஸ் டு யூ பிரதர். அண்ட் சம்யுக்தா, ஷீஸ் ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். நிறைய மலையாளம் படம் பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்களோட டேலண்ட்டு, அவங்களோட கேப்பபிலிட்டிஸ். ஷீஸ் எ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். ஹாப்பி டு see you in this film again. அண்ட் நம்ம ப்ரொடியூசரை பற்றி நிறைய சொல்லணும். அவர் சௌத்ரி சார் சொன்ன மாதிரி, அன்பு சார் சொன்ன மாதிரி நிறைய நல்ல படங்கள், நிறைய கமர்ஷியல் ஃபிலிம்ஸ், நிறைய அவார்ட் வின்னிங் ஃபிலிம்ஸ் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. இஸ் ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ஃபார்முலா. I think now he's got a good partnership with Prithviraj. They're doing great films across all languages and so like they're making a pan-Indian feel. வந்து எல்லா படத்துக்கும் they're growing together. So happy to see them like this. And கண்டிப்பா சௌத்ரி சார் and அன்பு சார் been a huge supporter of Listin. So happy they are here to support him. And congrats to Kaduva and all the best to the team. Thank you. Thank you Arya, thank you so much. அண்ட் நல்ல நடிகர், எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணக்கூடிய, இவ்வளோ வருஷங்கள் படமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாத்துலேயுமே வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் தாண்டி எங்கள் ஏரியா பையன்பா, வீர் ஆல் ஏரியா பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு கனெக்ட் மக்கள் கிட்ட வரும் அப்படின்னா அது ஜீவாவை பார்த்து மட்டும்தான் வரும். ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே வந்து எங்கள் சென்னை பையனா வந்து ஜீவாவை அவ்வளோ பிடிக்கும். ஜீவா அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கடுவா படக்குழுவினருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ பிருத்வி சார், இங்கே வந்து எங்களோட சென்னையில் வந்து நீங்கள் நடத்திருக்கிறீங்க. 83 படத்தை விட கேரளாவில் நீங்கள் தான் பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ டென்ட் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு சே தட். ஸோ தேங்க்யூ. And I've been a great fan of your work and I've seen
சென்ஸ் உரிமையிலேருந்து டிரைவிங் லைசன்ஸ்லேருந்து கோஷி அந்த எல்லா படங்களும் இப்போ இந்த ஓடிடி வந்ததுலேருந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது எல்லா ஆக்டர்ஸோட ஒர்க் பார்க்குறதுல. ஸோ இட்ஸ் ரியலி நைஸ் டு லைக் என்ன இந்த ஆடியோ லான்ச் இந்த ட்ரெய்லர் லான்ச்சுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. லிஸ்டன் எனக்கு சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி, நேற்று தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குன்னு. சொன்ன உடனே அப்பா வர்றாருல அப்புறம் நான் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேட்டிருந்தேன். பட் லிஸ்டன் இஸ் அ வெரி டேலண்டட் ப்ரொடியூசர். நான் ஒரு ஆஃபீஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் படமாக இறக்கின்னு இருக்காரு, ஆனால் என்னை வச்சு தான் படம் எடுக்க மாட்டேன்றாரு. ஸோ அப்பா கிட்ட சொல்லி கொஞ்சம் நல்ல கதையாக சொல்லுங்கள். ஸோ லிஸ்டன், விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். இன்னும் கடுவா படம் வந்து இன்னும் மேலும் தமிழில் மட்டும் இல்லை எல்லா லாங்குவேஜஸ்லையும் நல்லா வெற்றி பெறணும். அண்ட் ஐம் ஷோர் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஷாஜி கைலாஷ் சார், அவரோட ஒர்க்குக்கும் நான் பெரிய ஃபேன். ஏன்னா அவங்களோட ஃபோக்கஸ் புல்லஸ் எல்லாம் கையெல்லாம் ரிஸ்டெல்லாம் பெயின் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து இந்த அப்போவே அந்த ஃபிலிம் ரோல் பண்ணும்போது கூட பார்த்துட்டிங்கன்னா இட் யூஸ் டு பி ஸோ டஃப். அந்த ஆக்ஷன் பேக்டான ஒரு விஷயத்தை வந்து மலையாளத்தில் ஃபஸ்ட்டு கொடுத்த டைரக்டர்னு சொல்லலாம். ஸோ அவரோட ஒர்க், அவர் கூட நான் ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அவரோட படத்தில் நீங்கள் நடிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி Vivek sir, we have seen a lot of films of yours, and like obviously from company we've all become great fans of you, and since I loved your work in Inside Edge too, so been following up your work, so really nice to have you here in Chennai, and thank you so much. I'm so glad that you liked my work in 83. Thank you so much for the appreciation, and all the best Samyukta. உங்களோட கேரக்டர் வச்சு தான் நிறைய பேர் கதை சொல்கிறாங்க. நிறைய ஏன்னா தமிழ் பேசும் கதாநாயகிகள் ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் தமிழ் பேசும்போது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் கடுவா. அண்ட் யா, தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். அண்ட் அபி இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். என்னோட அபியோட ஃபர்ஸ்ட் படம் வந்து கவலை வேண்டாம், அண்ட் எங்களோட கம்பெனியில் கூட நாங்கள் களத்தில் சந்திப்போம் பண்ணியிருந்தோம். வெரி டேலண்டட் சினிமாட்டோகிராஃபர். ஸோ ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரிஞ்சு இங்கே இருந்திருக்கணும், இங்கே பார்க்கல. ஸோ அண்ட் நல்ல டெக்னீஷியன். மேலும் he wants to be a director also, so wishing him all success via this trailer launch. And யாரையும் விடலன்னு நினைக்கிறேன், எல்லாரையும் சொன்னேன். ஸோ சார், ஆல் த பெஸ்ட். கூடிய சீக்கிரம் நம்ம ஒர்க் பண்ணுவோம். Thank you so much once again, and wishing all success to Kaduva team. இன்னும் மேலும் இன்னும் நிறைய டைரக்ட் தமிழ் படமும் நிறைய எடுக்கணும். அண்ட் பிருத்வி சார், நீங்களும் டைரக்ட் படம் தமிழ் படம் இங்கே நடிக்கணும். ஸோ அதில் நாங்கள் வந்து வில்லனாகவும் நடிக்கலாம், ஹீரோவாகவும் நடிக்கலாம். நீங்கள் எந்த ரோல் கொடுத்தாலும் பரவாயில்ல. லிஸ்ட்டுன்னு கூப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல கதையை ரெடி பண்ணுங்கள். ஸோ இப்போ எல்லாம் இந்த பேன் இண்டியாங்கிற ஒரு விஷயம் வந்துடுச்சு. ஸோ விஷிங் கடுவா ஆல் த பெஸ்ட், அண்ட் 100வது நாள் ஃபங்க்ஷனில் சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஜீவா. அண்ட் ஜீவா அண்ட் ஆர்யா அவர்களும் அந்த பேன் இண்டியா லிஸ்ட்டில் வந்து சீக்கிரமாக நிறைய நல்ல படங்கள் கொடுக்கணும், பெருசாக வரணும். ஆல்ரெடி பெரிய ஹீரோஸ், பட் நம்மளுக்கு இந்த பேன் இண்டியா அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ வந்துருச்சு இல்லை. ஆர் ஃபேவரட் ஹீரோஸ் அதையும் வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அடுத்ததாக வந்து யூஸ்வலாக மீன் விழியால் மான் விழியால் அப்படின்லாம் பொண்ணுங்களை தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா பொண்ணுங்களுக்கு தான் அந்த கண்கள் வந்து அவ்வளோ அழகு அப்படின்னு வர்ணிப்பாங்க. பட் ஒரு பெர்ஃபார்மராக, ஒரு ஆக்டராக வந்து ஹீரோஸோட கண்கள் அழகாக இருக்கும் போது அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அது கொடுக்குற வேல்யூவே வேறு மாதிரி இருக்கும். அதில் ஒரு சில பேர் டாப் லிஸ்ட்டில் இருப்பாங்களே, அந்த டாப் லிஸ்ட்டில் முக்கியமான ஒருத்தர் தான் அந்த கண்கள் பேசும் நடிக்கும்பாங்கல்ல, அந்த மாதிரி. அண்ட் அஃப்கோர்ஸ் பிரில்லியன்ட் ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், இதெல்லாம் தாண்டி அவரை மலையாளம் சூப்பர் ஸ்டாராக மட்டும் நாங்கள் பார்க்கல. எங்களில் ஒருத்தராக தான் இவ்வளோ நாளும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் மலையாளமாக பார்க்கல, தமிழில் நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் பிருத்விராஜ் சார். இந்த படத்தை நாங்கள் பார்க்கறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஆவலாக இருக்கும். இந்த படத்தை பற்றி பேசுறதுக்காக அது சூப்பர் ஸ்டார் பிருத்விராஜ் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வணக்கம். நான் ஆக்சுவலி இன்னைக்கு இங்கே வந்து தமிழ்லேயே பேசலாங்கிற விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஏர்போர்ட்ல இருந்து ஹோட்டல் வர வழியில் யூடியூப்ல கமல் சாரோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். எல்லா கான்ஃபிடன்ஸும் போயிடுச்சு. ஆக்சுவலி அவர் பேசுகிற தமிழ் கேட்டிங்கன்னா
ஐயோ இந்த செந்தமிழ் இருக்குல்ல அவ்வளோ அழகா தமிழ்ல பேசுறாங்க அவர்கள். ஸோ ஐ வில் ட்ரை. நிறைய தப்பு இருக்கும், பட் இருந்தாலும் யூனோ பிகாஸ் ஒரு தமிழ் படம் பண்ணியே ஐ திங்க் நவ் இட்ஸ் காவிய தலைவன் இந்த இயர் okay anyway 7-8 years ஆகுது ஒரு தமிழ் படம் பண்ணியே. So it's been a long while. Firstly I'll start with all the actors on stage. Thank you so much Ganesh sir, Jeeva, Arya as fellow actors to be here and to support our release, to support our Tamil teaser launch today. It's always very heartening to see, you know, when your co-collaborators, co-actors come and support one another's work. I've had the privilege of working with Arya from long time ago, and he's like a brother, you know, probably one of my first point of contacts in Tamil cinema. Jeeva oda idu varaikkum work pandradhukku vaaipe kedakkala. I hope sometime in the future, in the near future, that I'm able to work with Jeeva. Eppadi irundhalum, you know, whatever, just let me know when there is an opportunity. Ganesh sir and me have also not worked together, so I hope sometime soon we will work. Chaudhary sir, ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் நான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பர் டே கேட்குற ஒரு நேம் அது. இப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஐ வாண்ட் டு பி லைக் மோகன்லால் சார், மம்முட்டி சார், கமல் சார் அப்படிலாம் சொல்லுவார். இப்போ ஜீவா ஆர்யா கேட்டிங்கன்னா ஐ வாண்ட் டு பி லைக் ரஜினி சார், ஐ வாண்ட் டு பி ஏதாச்சும் ஒரு யூ வில் ஹேவ் திஸ் திங். நோ இப்போ லிஸ்டன் ஸ்டீஃபனை கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஐ வாண்ட் டு பி லைக் ஆர்வி சௌத்ரி சார்னா சொல்லுவார். ஸோ அவரோட சைல்டுஹுட் ஹீரோ மாதிரி ஆர்வி சௌத்ரி சார். ஏன்னோ வந்து வளர்ந்து வலுதாகி ஆர்வி சௌத்ரி சார் மாதிரி ஆயிடணும், அதான் லிசன் ஸ்டீஃபனோட மிகப்பெரிய ட்ரீமே. அண்ட் அன்பு சார் வந்து நான் இன்னைக்கு தான் முதல் வாட்டி பார்க்குறேன், பட் அகெயின் இட் ஃபீல்ஸ் லைக் ஹீ சோ ஃபெமிலியர். ஏன்னா அடிக்கடி half an hour 45 minutes ஏதாச்சும் கான்வர்சேஷனில் அவரோட பேர் வந்துடும், இல்லை லிஸ்டன் ஸ்டீஃபனில் ஒரு ஃபோன் கால் இருக்கும், அவர் என் கேரளில் உட்காந்துட்டு இருக்கும்போது அன்பு சார் சொல்லுங்க, அப்படி ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட்டாக ஒரு லைஃப்பில் ஒரு ப்ரெசன்ஸ். ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் சார், ரெண்டு பேருமே இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷனில் கிரேஸ் பண்ணுறதுக்கு. ஐம் ப்ரிவிலேஜ் டு ஹேவ் யூ ஹியர். பிரசாத் சார் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் முதல்ல டைரக்ட் பண்ண படத்தோட தெலுங்கு ரீமேக், அது நான் பண்ண படம் விட ரொம்ப பெரிய படம் ஆக்சுவலி. காட்ஃபாதர், சிரஞ்சீவி சார் ஹீரோ, சல்மான் கான் இஸ் பிளேயிங் மை ரோல் இன் தி ஒரிஜினல். பிரசாத் சார் தான் அதோட ப்ரொடியூசர். I hope someday I can work with you too, sir. The rest of it is all our team, so I think the formalities don't hold anything, any validity. But yeah, Vivek is probably, you know, a bigger star in a pan-India level than all of us here involved, because he is like one of the OG greats, you know, from 90s Bollywood onwards. When I did Lucifer பண்ணும்போது, after Mohanlal sir, I had thought a lot about all the casting options. ஒவ்வொரு கேரக்டருக்கும் எந்த நடிகர் எந்த ஆக்ட்ரஸ்ங்கிறது வந்து ரொம்ப யோசிச்சு நான் காஸ்ட் பண்ண ஒரு படம். பட் மை ஈஸியஸ்ட் காஸ்டிங் வாஸ் பாபி. மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ், நான் வேற ஆக்சுவலி யோசிக்கவே இல்லை. மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வாஸ் விவேக் ஓப்ராய். ஐ டென்ட் ஈவன் திங்க் ஆஃப் அ செகண்ட் ஆப்ஷன். நான் கூப்பிட்டேன், நான் மணாலியில் இருந்த ஷூட்டிங் டைமில் ஐ கேவ் மை நரேஷன் ஆன் ஃபோன் and he did the film for me. From then on, Vivek and me have been like very close friends. Our families know each other. He's like a brother to me. So when Kaduva came and we wanted Vivek to play this role, I called him and said, I didn't even give him a choice. I said, come and do this for me. And he did it. And in the படத்துல வந்து in the role, it is not like a hero villain. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், வந்து ரெண்டு ஈக்குவல் ஃபோர்ஸஸ் மாதிரி இந்த ரெண்டு கேரக்டர்ஸ். ஸோ அந்த ரோல் அவ்வளோ அத்தாரிட்டேட்டிவா அவ்வளோ கமாண்டிங்கான ஒரு ஆக்டர் பண்ண வேண்டியது இந்த படத்துல ரொம்ப முக்கியம். ஸோ அது விவேக் பண்ணதுல வந்து we are very very happy. அவர் டப்பிங் டைரக்டர் சார், லூசிஃபர்ல இருந்து you are like my, you know, one of my associates now. ஜனகணமனா அவர் தான் பண்ண, நான் கடுவா நெக்ஸ்ட் ஃபிலிம் நீங்க தான் பண்ண போறீங்க சார். அதை விட லூசிஃபர் 2 அவர் தான் பண்ண போறேன். ஸோ யூனோ இட் இஸ் எனக்கு வந்து என்னோட டீம்ல என்னோட சீஃப் அசோசியேட் எந்த பொசிஷன்ல இருக்காங்களோ அந்த பொசிஷன்ல இருக்கிற ஒரு ஆள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். லிஸ்டன் ஸ்டீஃபன் தேங்க்ஸ் நான் சொல்ல முடியாது, கொச்சின்ல பார்க்கலாம். And it's the first time I'm working with Samyukta. I've known her for a long time. ஏன்னா சம்யுக்தாவோட வந்து முதல்ல ஒரு பெரிய ஹிட்டான படம் தீவண்டி வந்து I was part of that production house that produced it. I remember ஷாஜி நடேஷன் the producer வந்து எனக்கு ஸ்டில்ஸ் அனுப்பி இந்த பொண்ணை காஸ்ட் பண்ணலாமா எப்படி இருக்கு. ஸோ நான் தான் சொன்ன காஸ்ட் பண்ணுங்க ஷாஜி. ஓகே, ஸோ yeah, but it's nice to finally work with a very very promising, very ambitious actor. Now very busy in Telugu. Again, Samyukta also made her debut with a remake of one of my films, Ayyappanum Koshim. She played a very important part in Bhimla Nayak. And finally, thank you to the Tamil media. எனக்கு வந்து தமிழ் சினிமா பற்றி யோசிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டான மெமரிஸ். ஏன்னா
கொஞ்சம் தான் ஐ டிட் சம் ஐ டோன்ட் நோ 7-8 ஃபிலிம்ஸ் இன் தமிழ்ல. அந்த படங்கள்ல வந்து எல்லா படமும் வந்து பேச வச்சது, எல்லா படத்துல ஏதோ ஸ்பெஷல் இருந்தது. மொழி மாதிரி ஒரு ஃபாரெவர் கிரீன் ஒரு படம் எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி கொடுத்தது. நான் கடைசியா ஒரு தமிழ் படம் பண்ணப்போ ஐ காட் த தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்ட் அந்த படத்துக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு இண்டஸ்ட்ரி, ஸ்வீட்டான மெமரிஸ். ஆமா, அப்போ அந்த கேள்வி ரொம்ப முக்கியம் தான். அப்போ ஏன் நீங்க ஒரு தமிழ் படம் பண்ணலங்கிறது. ஐ ஹோப், ஐ விஷ், ஐ ஃபைண்ட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் டு டூ இன் தமிழ். சௌத்ரி சார் வந்து சொல்லியிருக்காரு, நீங்க வாங்க தமிழ்ல படம் பண்ணுங்க. எனக்கு கண்டிப்பா சார் பண்ணுவோம். we will do something that makes that stands as a testament of my respect towards Tamil film industry. So thank you to all the media friends for being here. Thank you for gracing the occasion. Kaduva பொறுத்த வரைக்கும் I want to make it clear, இந்த மல்டி சிட்டி ப்ரொமோஷன்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து கடுவாங்கிற படத்துக்கு மட்டுமா பண்ற ஒரு ப்ராசஸ் கிடையாது. இது ஒரு பெரிய ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இனிமே மலையாளம் இண்டஸ்ட்ரியில இருந்து பண்ற எல்லா பெரிய படங்களும் இப்படிதான் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒரு ஆள்னா, we have to come and communicate with our audience in every state on a first person basis. We have the access now, like with you guys and with online accessibility, to provide the information all of them want directly. So இனிமே எல்லா பெரிய படங்களும் அதான் டப்பிங் பண்ணி உங்களுக்கு மலையாள படம் சப்டைட்டிலோட பார்க்கணும்னா அந்த ஆப்ஷன் இருக்கணும், தமிழ்ல பார்க்கணும்னா அந்த ஆப்ஷனும் இருக்கணும், அப்படி நினைக்கிற ஒரு ஆள்னா. ஸோ இப்போ கடுவால ஆரம்பிச்சது ஐ ஹோப் அண்ட் ஐ பிலீவ் அண்ட் ஐ ப்ரே is a process that we'll be able to sustain for all big releases coming from Kerala, and not just for my films, for any film of that industry. ஏன்னா வர காலத்துல வந்து I think we will all join hands and we will become one big industry. இப்போ ஹோம்பாலே ஃபிலிம்ஸோட நான் ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ண KGF 2ல. இப்போ பாத்தீங்கன்னா now they have come to Malayalam. They are doing a film that I'm directing called Tyson. They have come to Malayalam. I would like Tamil producers, producing Malayalam films, Malayalam actors doing Tamil cinema, Malayalam producers making Tamil films. And ஒரு coordination இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். It's time we join hands and we make this into one big cinema industry, and that's the future where we are headed into. So thank you so much for being here. When Kaduva releases, I hope and pray that all of you like the film and there is support and you all bless the film. One last thing about Kaduva. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரிஃப்ரெஷிங்கான சேஞ்ச் இந்த படம். இன் அ லாட் ஆஃப் வேஸ் மலையாளம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஃப்ரெஷிங்கான சேஞ்ச். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா சமீப காலத்தில் சூப்பர்ப் ஃபிலிம்ஸ் ஆர் கமிங் ஃப்ரம் மலையாளம் and I'm very proud of it. We are going through a phase where we are making superb content. பட் எங்கேயோ ஒரே ஒரு ஜானர் மட்டும் விட்டுடுச்சு. We forgotten to make these mass action entertainers in Malayalam. So a lot of people in Kerala also share that sentiment that we would like to see, with all the great work that's happening in Malayalam, we would also like to see mass action entertainers being made. So Kaduva வந்து அந்த டைரக்ஷன்ல ஒரு ஸ்டெப். ரொம்ப நாளா மலையாளத்துல நடக்காத, ரொம்ப நாளா என்னால பண்ண முடியாத ஒரு டைப் ஆஃப் ஃபிலிம். I had a lot of fun doing it. Hope you have as much fun watching it. Thank you. Thank you so much, sir. Thank you so much. And Kaduva பத்தி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ பக்கா மாஸ் என்டர்டெய்னர் அப்படிங்கும்போது எல்லா ஆடியன்ஸும் வந்து சந்தோஷமா ஒரு ஜாலியா ஒரு படம் பார்த்துட்டு வெளில வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து தெரிஞ்சது. அண்ட் we are looking forward for the movie. அண்ட் இங்க வருகை தந்த எல்லா ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் த அக்கேஷன். எஸ்பெஷலி ஆர்யா அண்ட் ஜீவா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆடிங் த சார்ம் டு த ஈவென்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹியர் இஸ் அ ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ எல்லாரோடையும் ஒரு ஃபோட்டோகிராஃப் அண்ட் அதுக்கப்புறமா வந்து கேஸ்ட் அண்ட் க்ரூவோட ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனும் இருக்கு. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் தி பிரஸ் டு ஸ்டே பேக். அண்ட் ஹியர் இஸ் அ ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி வித் த டீம் அண்ட் த ஸ்பெஷல் கெஸ்ட். தேங்க்யூ. Thank you so much press and media, and நிறைய லைவ் டெலிகாஸ்டும் வந்து போயிட்டு இருக்கு. Thank you all so much for covering the event. இத வந்து பெரிய லெவல்ல மக்கள் கிட்ட சேர்க்கிறதுல ரொம்ப நன்றி. And thank you all the special guests for joining us, and I request the cast and crew to stay back so that ஒரு question and answer session வந்து press இருக்கும்.
I request the press and media to settle down a little bit. Or question answer session irukku with the Kaduva team. So we have hello. Thank you, and the floor is open to questions. உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்தா கண்டிப்பா வந்து கேட்கலாம். Hi Prithvi. Prithvi, this is Bharat. இங்க கடுவா அப்படினா என்ன? I mean when did you feel that there is a need to do a action film in Malayalam? Because இதுவே வந்து கிட்டத்தட்ட வந்து they have set a benchmark for Malayalam films. Others are trying to emulate Malayalam movie. நீங்க then why do you feel there is a need to go and do one fully action packed entertainer? ரெண்டு and மூணாவது, how do you manage direction, acting, distributing? So how do you manage all those things? Yeah, so இந்த முத கேள்விக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் நான் கேட்கறது 2019 beginning அந்த டைம்ல. ஸோ அன்னைக்கு அந்த ஸ்கிரிப்ட் கேட்ட போதே the first thing that struck me is ஏன் ரொம்ப நாள் ஆகுது இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டு. லைக் சமீபத்தில் வந்து எல்லாருமே வந்து மலையாளத்தில் ஸ்கிரிப்ட் சொல்றது நல்ல ஸ்கிரிப்ட் தான், இல்லைன்னு சொல்லல, பட் ரியல் செரிப்ரல் சோஷியலி ரெலவெண்ட் அந்த மாதிரி படங்கள், ஃபீல் குட் அந்த மாதிரி படங்கள். ஏன் இந்த மாதிரி சினிமா மலையாளத்தில் ஏன் நடக்கலங்கிற வந்து that time itself I thought the moment I heard the script. அதுக்கப்புறம் இப்போ 3 years ஆகுது. இப்போ 2022ல I think that narrative is very vociferous in all of Kerala. எல்லாருமே அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர் பார்க்கணும்னா தமிழ் படம் இல்லைன்னா தெலுங்கு படம் தான் பார்க்கணும், இல்லைன்னா கன்னடா படம் தான் பார்க்கணுங்கிற ஒரு நரேட்டிவ் இருக்கு கேரளாவில். And that is not something I enjoy. எங்களாலையும் பண்ண முடியுமே, ஏன் அது we can also do. So that is the biggest attraction. ஏன்னு கேட்டீங்கன்னா in a healthy industry I believe all these types of films should coexist. அப்போதான் ஒரு இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து அந்த மாதிரி படங்களே வராது, அப்படி ஒரு நரேட்டிவ் இருக்கக்கூடாது. ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ சமீபத்தில் நான் 2 films கேரளாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். ஒன்று வந்து KGF 2, இன்னொன்று வந்து 777 சார்லி. ரெண்டுமே so different இல்லை, one end of the spectrum to the other end of the spectrum, and both are hit films. Both KGF 2 though is a giant blockbuster, 777 Charlie also did really well in Kerala. So adudha na solra, we have to have all kinds of cinema. Malayalam is now spoken about all over the country for realistic sober films that resonate with the society. But in the mari or larger than life cinematic mass masala action entertainers um veno industry la. I miss it. I as a film lover I miss it, which is why I wanted to do one, and I've done it. And I hope that the fact that this sentiment is shared by a lot of people in Kerala today translates into success for the film. Secondly, எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்றதுன்னா I don't know actually. அதான் எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒவ்வொரு ஜாப்ஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஆக்டிங், டைரக்டிங், ப்ரொடக்ஷன் எல்லாமே சினிமா தான் எனக்கு. ஒன்று மட்டும் நான் கேரண்டியா சொல்ல, எனக்கு சினிமா விட்டு வேற எதுவும் தெரியாது சார். I don't have any other business. I don't have any other like investment and all that. Only I know cinema. And cinema I want to keep learning. I keep learning cinema. Life, wife வந்து ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருக்காரு, நான் வந்து அவரோட செகண்ட் லவ் தான். ஃபர்ஸ்ட் லவ் வந்து சினிமா தான். ஸோ I want to learn all about. நீங்க ஆக்சுவலி சென்னையில இருந்து கமல் சாரோட ஊர் இது, கேட்கக்கூடாது இந்த கேள்வியெல்லாம். அவர் பண்றதுல வந்து ஒரு 10% பண்ண முடிஞ்சதுன்னா ஐ வில் கன்சிடர் மை செல்ஃப் a success. சம்யுக்தா, வாதி படத்துல தனுஷ் கூட நடிக்கிறீங்க, இப்போ பிருத்திவிராஜ் சார், விவேக் ஓபராய் இவங்க கூட நடிக்கிறீங்க. 3 பேரு கூட நடிச்சதுல என்ன வந்து நீங்க கத்துக்கிட்டீங்க? ஓகே, நான் இங்க எல்லாருலயும் பார்த்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு பெரிய ஆளா இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு அவங்க டவுன் டு எர்த்தா இருக்கிறீங்க. பிகாஸ் இந்த மாதிரி எப்பவுமே ஸ்டார்ட் பண்ற ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு ஆக்டருக்கு இந்த மாதிரி பெரிய படங்கள் பண்ணும்போது ஒரு கவலை இருக்கும், ஒரு ஃபியர் இருக்கும், அந்த ஒரு டென்ஷன் இருக்கும்.
ஆனா அங்க போய் நம்மளால அந்த ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ண முடியுதா, பெர்ஃபார்ம் பண்ண முடியுதா, அது அவங்க தெரிய ஒரு கம்ஃபர்ட் தான். அந்த கம்ஃபர்ட் இல்லைன்னா நமக்கு அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இந்த டவுன் டு அர்த்தா பிஹேவ் பண்றது இட்ஸ் சம்திங். அண்ட் நான் இவங்க எல்லாருலயும் பார்த்த ஒரே ஒரு விஷயம்னா தேர் வெரி டிசிப்ளின்ட் இன் தேர் ஒர்க்னு வரும்போது அவங்க யூனோ ரொம்ப டிசிப்ளின்டா இருப்பாங்க. அண்ட் தனுஷ் சார் பத்தி சொன்னீங்கன்னா he is very quiet செட்ல இருக்கும்போது. எப்பவுமே புக் படிச்சுட்டு இருப்பீங்க, பட் ஆக்ஷன் சொன்னா he is in the character just like this. And he knows ஸ்கிரிப்டை பத்தி அந்த சினிமா பத்தி A to Z அவங்களுக்கு முழுசா தெரியும். அண்ட் ஆக்ஷனா இருந்தாலும் டான்ஸா இருந்தாலும் இல்லைன்னா யூனோ ஆக்டிங்கா இருந்தாலும் எல்லாமே அவங்களுக்கு ஒரே ஒரு டேக் தான். அவ்வளோ பர்ஃபெக்டா வருவாங்க. அண்ட் சார் கூட இஸ் வாக்கிங் ஃபிலிம் ஸ்கூல் மாதிரி சினிமா பத்தி அந்த அளவுக்கு நாலேஜ் வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே தான். இதுல இருந்து ஒவ்வொரு ஃபேக்டர்ஸ் நான் என் லைஃப்ல அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஐ ஃபீல் தட் ஐ வில் பி success. And when you said about you don't know anything other than cinema, it's like you are that inspiration for all those I've never been to college, so plus 2 தான். ஆமா, நான் காலேஜுக்கு போனதே இல்லை. ஸோ நீங்க தான் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் யா. ஹாய் சார், பிரதீப் சார். தமிழ்ல உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, இருந்து ஏன் இந்த கேப் எதுவும் அதுக்கான கதைகள் எதுவும் வரலையா, இல்லை நீங்க பண்ணலன்னு ஒரு ஐடியா எதுவும் இல்லையா? காவி தலைவனுக்கு அப்புறம் ஒரு 3-4 ஃபிலிம்ஸ் ஆக்சுவலி ஐவ் ஹர்ட் த நரேஷன். பட் அவ்வளோ எனக்கு வந்து எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். அப்புறம் ஆஃப்டர் ஒன் பாயிண்ட் இன் யோர் கரியர் சார், லைக் when you've already done so many films, now இப்போ வந்து எனக்கு வேற எந்த கம்பல்ஷனும் கிடையாது சினிமா பண்றதுக்கு. only if the work that film excites me will I do. இல்ல வேற எந்த கம்பல்ஷனும் கிடையாது. வந்து பணம் அது இதெல்லாம் no it's okay. I'm 20 years into this job now. I'm in a position where I'm happy. So only thing that will make me say yes to a film is that it excites me as an actor. I want இல்லனா இந்த படம் சூப்பரா இருக்கணும், I want to see that film on screen. அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி நான் கேட்கல இது வரைக்கும். இப்பதான் சமீபத்துல couple of filmmakers have reached out to me and they want to narrate a script to me. I haven't met them. If I meet, and I'm hoping and praying that it's a good script and I will want to do it. Hopefully yes. And like I said, I want to do a Tamil film for sure. Yeah. Sir, Prithvi sir, இப்போ வந்து பேன் இந்தியா கான்செப்ட் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு? அப்போ ஒரு மொழி படத்தை இன்னொரு ஸ்டேட்ல கொண்டு போய் ரிலீஸ் பண்றதுல ஏதாவது ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சார் இப்போ என்னன்னா, இந்த படம் வந்து டப்பிங் பண்ணி மற்ற ஸ்டேட்ஸ்ல ரிலீஸ் பண்றது 1-2 விஷயங்கள் இருக்கு அதுல. ஃபர்ஸ்ட்லி, எப்படி இருந்தாலும் இந்த டப்பிங்கான எஃபர்ட் இன்னைக்கு எடுத்துதான் ஆகணும். பிகாஸ் ஆஃப் ஹவு த டிஜிட்டல் ரைட்ஸ் பிசினஸ் மாடல் இஸ் டிசைன் டுடே, all of us are anyway dubbing because the digital rights agreement will have that clause. If we give them all the language versions, we get more money. If we give them only Malayalam, we get this much money. So most of these big films, Kaduva mari big budget films ellam vandu we hand over digital rights and we give them the dubbed version in all 5 languages. So the amount is more and our revenue is more. அது எப்படி இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும், அந்த எஃபர்ட் எடுத்து தான் ஆகணும். அந்த எஃபர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் then I think it is only very fair that we give these dubbed versions a legitimate theatrical release. இதுல வந்து இந்த dubbed versions எல்லாமே எல்லா இடத்துலயும் சூப்பர் ஹிட் ஆகி பயங்கரமா பணம் வருது, அது மட்டும் கிடையாது. I think we are entering an age where you need to give the viewer a choice. உங்களுக்கு வந்து இப்ப கடுவா மலையாளத்துல பார்க்கணும்னா மலையாள படம் சப்டைட்டில்ஸோட பார்க்கலாம், இல்ல எனக்கு தமிழ்ல பார்க்கணும்னா தமிழ்லயும் பார்க்கலாம். அந்த சாய்ஸ் உங்களுக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல கிடைக்குது இல்ல, அதே சாய்ஸ் தியேட்டர்லயும் கிடைக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள்னா. So this is the future. Slowly I think because of what the streaming services are doing, the age of remakes will stop. இந்த ரீமேக் பண்ற விஷயம் வந்து இனிமே நடக்காது. ஒரு next 5 to 10 yearsல this will stop. ஏன்னா இப்போ நாளைக்கு போஜ்புரியில ஒரு சூப்பர் ஃபில்ம் வந்ததுன்னா within ஒரு 1 month கண்ட்ரி ஃபுல்லா அந்த படத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு போஜ்பூர்ல, சூப்பரா இருக்குது, நெட்ஃபிளிக்ஸ்ல அமேசான்ல அவைலபிளா இருக்கு, and we will all see it and the remake will then become redundant. I think we are entering that age. So it's a start of the future actually. Vivek Oberoi, you have been a veteran in the industry. I mean, in the stage also you are the veteran. Prithvi was making a point. In Malayalam they say like we lack action packed movies, but I believe in Bollywood there was a big shift
you went for metro kind of a movies wherein you lost audience to South Indian cinema, basically Kannada and Telugu. So do you think that content makes a lot of matter, especially Bollywood shifting towards this metro kind of a movies? Because we lost these angry young man movies in Bollywood. No more such kind of movies are made. So how do you view that? Firstly, it's a fantastic question, man. Thank you for asking that question. I think everybody's going through that introspection, no? It's like when your girlfriend or your wife leaves you for another man, only then you realize what you did do correctly. First you blame her, you get angry with her. After that you realize, I wasn't a good husband, I wasn't a good boyfriend. That's what's happening right now with Bollywood. I think we're realizing that the audience has moved out because you're not giving them what they want. You're assuming what they want. And that's not right. You have to be in touch with your audience. I think there was a wave where overseas market was so important for us and only love stories were working, and that brought in the most amount of revenue. So there was a slow and steady shift over a decade to a decade and a half, which is only those metro kind of films because they were doing very well in overseas. And mass commercial cinema would not do well. So to cater to the overseas market, behind the dollars that were coming, we forgot our own identity. South preserved it. They picked it up, took it to a larger level of, like this film, Kaduva. I love it because it's a low-angle, larger-than-life film. I, as a viewer, used to go into theaters to watch that kind of movie, to bajao CTs, and you say whistle podu here. Yeah? So I used to enjoy that. That itself is missing, right? So you used to have two kinds of cinema. You used to have one kind of cinema which was you would enjoy with your buddies, go, whistle, have fun. Second cinema was when you want to hold hands the beautiful girl on a date and go watch a different kind of sensitive film. That choice you have to be able to give to the audience. Vivek, recent times you are doing a lot of villainic roles. Again, will you start the love mood? Yeah. Yeah, no. See, look, for me, it's not about, everybody says, is your character, are you playing positive character, a negative character? I say that is for your COVID test. Positive and negative is for your COVID test. Characters are either interesting or boring. So to me, if I'm playing a unidimensional, boring character, whether it's a hero or a villain or an anti-hero, it doesn't matter to me. I don't want to do it. I got excited by playing Joseph Chandis because it's a very interesting story of a guy, in my opinion, he's a God-fearing Christian, good pillar of his community, respected man, good family, has wife, children, loves his mother. For him, he believes this I'm doing for the honor of my family. And when that honor turns into ego, and when he loses control and it spirals into a battle and a war, which is something that happens to all of us at some point, We have a fight even on the road over a small traffic issue. After some time, you'll cool down, you'll feel, I shouldn't have said that, man. That was too much. So that thing, if you escalate it like that, that becomes a total war. And that's what's exciting, that he's not a bad guy. He's not a corrupt, evil. Like Bobby, for example, in Lucifer, for me, was a charming devil. He was able to convince you whatever he wants, he was able to get out of you. He was unfaithful, liar, manipulator, all those things, but very polished, very smooth, very charming on the front. Joseph is not like that. Joseph is honest. He's a committed police officer. He's a decorated police officer. But despite that, even a guy of that caliber who goes to church every Sunday, that corruption of arrogance in his mind can take him down to a path of complete destruction. That was exciting. Prithvi sir, ப்ரோடாடி படம் நீங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, மோகன் சார் நடிச்சிருக்காரு. ஸோ தமிழில் நீங்கள் காஸ்ட் பண்ணி அந்த படம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யாரெல்லாம் காஸ்ட் பண்ணுவீங்க? எனக்கு ஆக்சுவலி ஐ கேன் ஒன்லி tell you my dream cast, So, see, I know he's probably India's biggest superstar, cult following. But Engyo some people at least have forgotten that Rajini sir amazing and a comic timing. So Kamal sir oda comic timing, we know Panchadandram, we've seen, even recently, even the current generation will know that Kamal sir pulls off comedy superbly.
பட் எங்கேயும் ரஜினி சாரை பத்தி அப்படி பேசுறது இல்லைன்னு நினைக்கிறேன். தட் ஹி இஸ் காட் அப்சல்யூட்லி ஃபென்டாஸ்டிக் காமிக் டைமிங். நான் ப்ரோடாடி பண்ணி முடிச்ச உடனே when I thought if I will do the film in Tamil, my dream cast for Lal sir's character was Rajini sir. And then the other character will depend on who does Lal sir's character, you know. So, yeah, I mean, I would love to see, but நான் direct பண்ணணும் இல்லை, யாராச்சும் பண்ணி, I would love to see Rajini sir in a family comic drama, because I think he's a wonderful actor. He's a superb, he's one of the biggest stars, but I also think he's a wonderful actor, and I would love to see him in a role like that. Prithvi, I mean, I'm asking a lot of questions. Let me. That's okay. Last one. So, I mean, for me personally, the most abused word in cinema today is pan-India. Because everywhere I go, people say pan-India, pan-India, and it sounds very abused. Yeah. I mean, and people understand that it's like a buffet where a producer just walks in, puts in 1, 2, 3, puts some eggs in his basket and he walks off. One Malayalam actor, one Telugu actor, maybe a Bollywood actor, and dub it in 5 languages, go on a promotional tour, say something and go off. See, but the real pan-India movies above that, you have some sensibilities, you know, you spoke really well about it. So, how do you define a pan-India film? According to Prithviraj, what is it? See, first and foremost, you have to understand that what will travel is the content. That ultimately the story that you say will have to resonate to people everywhere for it to be a pan-India. Forget pan-India. For it to work in your own state, it will have to resonate with the people watching the film. So ultimately, it has to be the content. Like you said, just because you have a hero from Telugu, a heroine from Bollywood, a villain from Malayalam, few character actors from Tamil, and you mount it on a budget of 350 crores, it doesn't become a pan-Indian film. Yeah, bigger films means you have more money to, you know, mount the film. You have more money to set up the canvas of the film. You have more money to give it the widest possible release. But ultimately, films like Bahubali and KGF and even Vikram and all work because the content resonated with people who watched the film. Simple example, Bahubali became so big, but nobody in Kerala at least, you know, knew a lot about Prabhas or Rana before Bahubali. KGF 1, it didn't have actors from every language in India. You know, KGF 1 was pretty much an ambitious project from Kannada film industry. So that we should not forget. Everything else that comes associated with this new pan-India, you know, pseudo terminology like you said, is good. That the fact that now you're thinking you have to release your film everywhere. You need to spend that money to make sure you set up an infrastructure where your film releases all over the country as a mainstream release. You market your film everywhere. All that is good. But don't make pan-India cinema only about that end of the process. The process you should get right there, which starts from putting pen on paper. So that is something I think we should not lose vision of as we go after pan-Indian success, you know. Vijayna. பேன் இண்டியா உங்ககிட்ட தான். பேன் இண்டியா ஃபிலிம்னாலே மேக்ஸிமம் 2 பார்ட் எடுப்பாங்க, கேஜிஎஃப், புஷ்பா, விக்ரம் கூட அந்த. ஸோ கடுவாவும் செகண்ட் பார்ட் எதிர்பார்க்கலாமா? தெரியல சார், அது ஒரு டைரக்டர் ரைட்டர் கிட்ட தான் கேட்கணும். பட் டு மை கிரெடிட், I announced Lucifer as a 3-part series before the pan-India craze came. So, தெரியல. I mean, it purely depends on how you want to. Like, for example, KGF. I know Prashant always knew it was a 2-part film. Like before, you know, the first part became a hit itself, he knew that there will be a second part to complete the story. So, and it is not like you start doing the first film and then halfway through you realize, oh, this will need to go to a second part. Same with Lucifer. Lucifer, we knew the story arc from first part to third part, but we didn't announce it because 3-part series vara pora padam first part disaster na mudinjiruchilla. So adha pesama irundu, you know, the film does well, then we'll think about it. Thank you so much. Sir, Prithvi sir, if மலையாள திரைப்படங்கள் வந்து நேட்டிவிட்டிக்கு வந்து ரொம்ப பேசப்படும் மற்ற லாங்குவேஜ்ல ரசிகர்கள்ட்ட கூட, அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் நினைக்கிறீங்க நீங்க? நேட்டிவிட்டி என்கிறது முக்கியம் இல்ல, பட் where you have to understand nativity is there is also, I think, a sense of false comprehension where if you want your film to travel, you cannot be rooted in nativity. அது தப்பு. ரொம்ப நேட்டிவான, ரொம்ப டீப்லி ரூட்டட் இன் யோர் கல்ச்சர்னா ஒரு படமா இருந்தாலும் it could actually be effective everywhere if you tell the story the right way. For example, விசாரணை, you know, வேர்ல்டுல எங்க போய் உட்கார்ந்து அந்த படம் பார்த்தாலும், even if you watch it with subtitles, it hits you, you know, it உள்ளுல ஏதோ ஒரு பிடிக்குது, அப்படி ஒரு கொளுத்து விசாரணை வந்து. And it's deeply rooted in, you know, interior Tamil Nadu.
So nativity engiradhu is not something that is a must or not must. Only thing is, the moment you start thinking, I want my film to release on a pan-India level, illa adu the styling vandu neutral ah irukanum, story vandu city la set pannirukano, andha mari think pannradhukku thevai illengra oru opinion enakku. Yeah, sir, you were asking something. Okay. One second, I'll just take this question and come back to you. Yeah. Prithvi sir, I'm big fan of you. I don't know who's asking now. Oh, can a gentleman in the back ask one question? He's been raising his hand for a long time. Yeah. Ama, yeah, of course. Ama. நான் நடிச்ச நல்லா இருக்காதா சார்? சார் சூர்யா சார். ஓ, கடுவானா டைகர். பட் இந்த படத்துக்கு வந்து கடுவான டைட்டில் வச்சிருக்கிறது வந்து இந்த கேரக்டரோட நேமோட ஷார்ட் ஃபார்ம். கேரக்டர் வந்து கடுவா குன்னேல் குருவச்சன், அதோட அப்ரிவியேஷன் மாதிரி கடுவா. You were asking something, yeah. To me or? Yes, sir, for you. Okay. I'm first big fan of you, sir. Thank you so much. Adam John and Anarkali. From that time too, I'm watching your movies. Thank you. I already feel old. Yeah. Yes, I'm from Andhra. Many fans are there for you. Yeah. Please release every film in Telugu too. Everywhere. I will try my best. Yes, Thank sir. you so much for the love. Yes, sir. Big fan of you. Yeah. Sir, Prithvi sir, Yes. இல்லை நீங்கள் லாஸ்ட்டாக வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க தமிழ்நாட்டுக்கு. பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு முல்லை பெரியார் பிரச்சனைக்காக. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எதிர்ப்பாக இங்கே தமிழ் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் கடுவாக்கு எப்படி தமிழ் ரசிகர்கள் ஆதரவு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் சார். இப்போ நான் அந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா இந்த மொத்த பிரஸ் மீட்டோட ஹெட்லைன் அது ஆயிடும். நான் இங்கே வந்தது வந்து கடுவா படத்தோட ப்ரமோஷனுக்கு. ஸோ அதை பற்றியே பேசலாமே. சாரி, கடுவா வந்து டப்பிங் தான் சார். இட்ஸ் அ டப்பிங் ரிலீஸா? ஸோ எல்லாமே சேம் டைம் ரிலீஸா? ஸோ பேசிக்லி ஹவு திஸ் இஸ் ஹவு இட் வில் ஒர்க். இப்போனா இப்போதைக்கு இட் இஸ் நாட் ஃபுல்லி இன் அவர் கண்ட்ரோல். சம் டைம் இன் த ஃபியூச்சர் இட் வில் பி. இப்போ எப்படின்னா when we release the film in Chennai for example, the theaters, the multiplexes are the ones who tell us we would like 2 shows of Tamil and 3 shows of Malayalam. So theaters கேட்குற மாதிரி தான் we upload in the Cube or UFO or however it is. We can't fully control how many centers will play Tamil, how many centers will play Malayalam. That is dependent on the theater demand. But down the line, I would like to have that, these many versions Tamil play Pandita Agano. I would like that. We will get there slowly. Beginning that. Question கேக்கல. ஆமா எனக்கு தமிழ் படங்கள் ரொம்ப பிடிக்கும், தமிழ் மொழி ரொம்ப பிடிக்கும். ஸோ தமிழ்ல வேற இப்போ இங்க சின்ன படங்கள்ல இருந்து கண்டென்ட்ஸுக்கு பெரிய படங்கள்ல இருந்து ரொம்ப வெரைட்டியான படம் பண்ற ஒரு இண்டஸ்ட்ரி தமிழ். டெஃபினெட்லி நான் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப அழகான ஒரு படம் அது. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வாய்ப்புகள் வந்தீங்கன்னா டெஃபினெட்லி நான் தமிழ்ல நடிப்பேன். சார், பிருத்திவிராஜ் சார், லாஸ்ட் क्वेश्चन ப்ளீஸ். थैंक यू. சார், பிரசாந்த் நீல் சாரோட அப்கமிங் மூவியான சலார் படத்துல நீங்க ஒர்க் பண்றீங்க. ஆக்சுவலா நேத்திக்கு ஃபுல்லா இன்டர்ன் பண்ணா நானே கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இல்ல சார், அந்த டாக் தான் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. சோ அது நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல. இல்ல, ஆக்சுவலி நான் சலார் நரேஷன் கேட்டேன். நான் நடிக்கலாங்கிறது வந்து I told them I would like to do the film. The only thing we are trying to work out is dates. நான் வந்து ஒரு மலையாள நடிகர்னால I am used to this. Okay, ஒரு 50 days 55 daysல ஒரு படம் ஆரம்பிச்சு ஃபுல்லா ஒரு படம் முடிச்சு நெக்ஸ்ட் ஃபிலிமுக்கு போலாம். பட் சலார் can't be shot like that. It will go on for many months. அவ்வளோ months வந்து every month I have to give some days for that film. So அப்படின்னா I have to now talk to all the Malayalam films that I have lined up and tell everybody இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. ஏன்னா வந்து சலார் மாதிரி ஒரு பிரம்மாண்ட படம் அது. அதுல போய் டேட்ஸை கொடுத்து நான் ஒரு 10 days ஷூட் பண்ணி கமிட் ஆனதுக்கு அப்புறம் ஏன் டேட்னால அதுக்கு ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது. I owe that much to Prabhas, to Prashant, to Hombale. But it is a very good script. I would love to do that film. Thank you so much, Press and Media, for the wonderful one question. Lady, last question. Yeah. Okay, yeah. Hello, hi. Hi, ma'am. Thank you so much. For last 8 years,
Oh, thank you so much. It started from the movie called Anarkali, Oh, yes. Memories and Mumbai Police. அப்புறம் இருந்து ஸ்டாப் பண்ண முடியல என்னால நான் ஸ்டாப்பா உங்களோட ஸ்டாப்பே பண்ணாதீங்க ப்ளீஸ். பண்ண மாட்டேன். Thank you. So here I am. Thank you. So ஜனகணமன whatever it is. ஒண்ணே ஒன்னு சொல்ல என்னன்னா என்ன சொன்னாலும் அந்த தமிழ் படத்துல அந்த மொழி படத்துல நீங்க நடிச்சீங்க பாத்தீங்களா? அது வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரி. Thank you so much. அந்த நாய் சேசிங் சீன் வந்து நீங்க உண்மையாவே நாய் துரத்துற மாதிரி ஓடுனீங்களா இல்ல நீங்க சும்மா அப்படியே ஆக்ஷன் அப்படியே நான் ஸ்டாப்பா ஓடுனீங்களா? ஏன்னா நான் ஸ்டாப்பா ஓடுனதா? ஏன்னா எனக்கு வந்து நாய் குட்டி ரொம்ப பிடிக்கும். So I don't run away from dogs. But அந்த படம் வந்து full credit ராதா மோகனோடது மேம். I mean அந்த ஆள் ஒரு genius. எனக்கு தெரியல, I don't know why ராதா மோகன் is not doing films back to back, because அவர் கூட உட்கார்ந்து ஒரு ஈவினிங் நீங்க பேசிங்கன்னா உங்களுக்கு you will know that man is a true genius. அவர்கிட்ட இருக்கிற ஸ்டோரிஸ், ஸ்கிரிப்ட்ஸ், சினிமா தாட்ஸ். நான் இப்போ வந்து at some point I will call ராதா மோகன் and say, if you are not making those stories, give those stories to me. Because அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு ராதா மோகன் கிட்ட. So அந்த மாதிரி மூவிஸ் நிறைய பண்ணனும் நீங்க. Thank you, I'll try my best. Thank you so much. Really great. Thank you. Thank you so much for the lovely session, and இதே மாதிரி கடுவாக்கு we need a continued support and love. Thank you so much press and media, and thank you cast and crew. Thank you so much.